ரவிகாஷ் நம்ம கன்னியாகுமரியில தொடர் மழை காரணமாக 2 நாளாட்டி வீட்டோட்டே வெளியே வர முடியல. நானே என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு டீ குடிக்க போகலாம்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். போகும்போது பார்த்தா வர சரியான மழையாட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு கூட வர காத்துல அடி தூக்கிட்டு போயிட்டு என் கூட வர காத்துல உடஞ்சு போச்சு. நம்ம ஃப்ரெண்டோட இந்த மரம் எப்பவுமே விழுந்து சொல்லி கேட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி மாப்பிள காத்துல விழுந்துட்டு சொல்லி அப்படி பேசிட்டே டீ கடைக்கு வந்துட்டோம். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட 2 நாளாட்டு மழை அடிச்சு பொழிச்சிட்டு இருக்கு மாப்பிள. டீ வடலாம் சாப்பிட்டா செட் ஆகும் சொல்லி இங்க வந்து பார்த்தா மிளகா பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி எல்லாமே இருந்துச்சு. அது கூடவே கேக்கு, உண்ணியப்பம், மோதகம், கிழங்கு, கடலை, ரசவடை, நிலக்கடலை வர இருந்துச்சு. கரெக்டா ஒரு 3 மணிக்கு வந்தீங்கன்னா எல்லாமே சுட சுட போட்டு வச்சிருப்பாங்க. நாங்க கொஞ்சம் லேட் ஆட்டு வந்துட்டோம். அண்ணன் ஒரு டீ வேற சொன்னா அண்ணன் டீ பக்காவா ஆத்தி கொடுத்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட் வேற டீயை வாங்கிட்டு மடக் மடக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கேமராமேன் வேற கொடைய வச்சு அடிச்சிருப்பான். நம்ம தம்பி மாதிரிலாம் வேற கிளைமேட் சூப்பரா இருக்குனே அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே கிளைமேட்டுக்கு தர மாட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லங்க, இங்க சுட சுட வடையெல்லாம் வேற போட்டுட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய உளுந்த வடையெல்லாம் போட்டு பக்காவா எண்ணெய் வடிச்சு மொறு மொறுன்னு பொரிச்சு தட்டிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு வடை கூட சட்னிலாம் வச்சு வாங்கிட்டு சாப்பிட்டு பார்த்தலாம் சொல்லி பார்த்தா சரியான சூடாட்டு இருந்துச்சு. கொஞ்சமாட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பராட்டு இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் வாழைக்காய் பஜ்ஜி கூட சட்னி வச்சு